ஸோ கைஸ் வணக்கம். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு ரேண்டமான டாக் தான், ஓகேவா? அது அனிமே கால்ட் இக்கி ஹீரோ. ஸோ அந்த அனிமே பற்றி ஒரு ரேண்டமான டாக். அது வந்து என்னோடய லைஃப்பில் நிறைய இம்பேக்டை கொடுத்துருக்கு. ஸோ என்னோடய பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃபையே அது மாற்றிருக்கு, ஓகேவா? ஸோ அதெல்லாம் தான் நான் இதை பற்றி பேச போகிறேன். ஸோ உங்களுக்கு வேறு எதாவது வேலை இருந்தால் பாருங்கள், இல்லை நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கன்னு நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து 2 டிஸ்க்ளைமர் சொல்ல வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாமே என்னோட பர்ஸ்பெக்டிவ் தான், ஓகேவா? ஸோ எனக்கு அந்த சீரீஸை பார்த்து எனக்கு என்னென்னலாம் தோணுச்சோ அதை தான் நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன், ஓகேவா? இது முழுக்க என்னோட கருத்து தான். அது தப்பாக இருந்தாலுமே சரி, கரெக்டாக இருந்தாலுமே சரி, முழுக்க என்னோட பொறுப்பு தானே அது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். வந்து நான் சொல்கிற வரதில் உங்களுக்கு எதாவது தப்பாக தெரிஞ்சாலுமே அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? செகண்ட் டிஸ்க்ளைமர் பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு சீரீஸை வந்து 2 செட் ஆஃப் பீப்புள் பார்ப்பாங்கன்னு வந்து ஆக்சுவலாக நான் வந்து நினைக்கிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பார்த்துட்டு அதை வந்து கடந்து போயிடுவாங்க, ஓகேவா? ஓகேடா, இது ஒரு நார்மலான சீரீஸ் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் லைக் தட் பார்த்துட்டு போயிடுவாங்க. பட் அதே சீரீஸை அந்த 2வது பீப்புள் வந்து அவங்களோட வாழ்க்கையோட பர்ஸ்பெக்டிவே அதை மாற்றிருக்கும். ஸோ அவங்களுக்கு அது நிறைய விஷயங்கள் அதுலேருந்து ஆக்சுவலாக கிடச்சிருக்கும். அந்த சீரீஸ் நிறைய அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், ஓகேவா? ஸோ வந்து அந்த 2வது பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நான் இந்த சீரீஸை பார்க்குறேன். ஸோ எனக்கு இந்த சீரீஸ் நிறையவே கற்றுக் கொடுத்துருக்கு, நிறையவே சொல்லி கொடுத்துருக்கு, நிறையவே ஆக்சுவலாக வந்து யோசிக்க வச்சுருக்கு. அது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஒரு ஜஸ்ட் ஒரு ரேண்டம் டாக் தான். அண்ட் வந்து இது வந்து என்னோட மற்ற வீடியோஸ் மாதிரி ஆக்சுவலாக இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்காது, ஓகேவா? நான் இதில் வந்து எந்த ஒரு வந்து மீமும் ஒரு காமெடி ஸோ எதுவுமே நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு ஜஸ்ட் ஒரு ரேண்டமான டாக். அது என்னோடய வாழ்க்கையில் என்னென்னலாம் மாற்றுச்சு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் உங்களுக்கு எந்த வித ஸ்பாய்லர்ஸும் நான் வந்து தரப்போகிறது கிடையாது. இன்னும் நீங்கள் இந்த சீரீஸ் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க, இல்லைனா இந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டுமே நீங்கள் போய் பார்க்கலாம், ஓகேவா? இந்த வித ஸ்பாய்லர்ஸ்லாம் இருக்காது. நான் வந்து 2 சீன்ஸை பற்றி தான் கைஸ் நான் பேச போகிறேன், ஓகேவா? 2 சீன்ஸு. அது வந்து எப்படி என்னோடய பர்ஸ்பெக்டிவ் மாற்றிருக்கு அதுதான் சொல்ல போகிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு சீன் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து ஒருத்தவங்கள வீட்டில் வந்து தங்க வைக்கிறாங்க. அந்த காரணம்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஓகேவா? அவங்கள வீட்டில் தங்க வைக்கிறாங்க. ஸோ நம்ம கதாநாயகிக்கு அந்த வந்து உதவியை வந்து எப்படி திருப்பி தரேன்னு தெரியாமல், ஸோ நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ நீ என்னை வந்து தங்க வைக்கிறதுனால வந்து நம்ம 2 பேர் அதை பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம வந்து ப்ரோட்டாகனிஸ்ட் சொன்ன பதில் பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து காதலிக்கிறவங்க கூட மட்டும்தான் நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு அவர் அந்த இடத்துல சொல்லுவார். அப்போ வந்து எனக்கு 17-18 வயசு கேஸ், எனக்கு கரெக்டாக தெரியல, ஓகேவா? எனக்கு அப்போலாம் வந்து எக்ஸ்ப்ளோஷன்லாம் கிடையாது கேஸ், ஓகேவா? இப்போ இருக்க மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, சின்ன பசங்கள்கிட்ட இப்போ ஃபோன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு சில எக்ஸ்ப்ளோஷர் கிடைக்குது. அப்போல்லாம் எனக்கு ஒரு எக்ஸ்ப்ளோஷரும் கிடையாது கேஸ், ஓகேவா? ஏன்னா ஃபோன் இல்லை, ஜஸ்ட் நானே ஸ்கூலு, டிவி, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸு கூட கொஞ்சம் கிரிக்கெட் ஆடுறது, அவ்வளோதான் அப்போல்லாம். ஸோ அப்போ இருந்த மைண்ட் செட்டில் நான் அதை பார்க்கும்போது, ஸோ வந்து நான் வந்து என்னை வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன், இல்லை நான் என்னை பற்றி பெருமையாக சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. அந்த ப்ரோட்டாகனிஸ்ட் என்ன நினச்சானோ நானும் அதுதான் நினச்சேன். அப்போ தான் நானே ஆக்சுவலாக ஃபீல் பண்ணேன். ஸோ நம்ம யாருன்றது நம்மளுக்கு இப்போ தான் தெரிய வருது அப்படின்றது நான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் யாருன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே போதுங்க. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும், ஓகேவா? ஸோ எனக்கு அப்போது அந்த மூமெண்ட் வந்து, ஸோ நான் யார், நான் வந்து என்ன மாதிரி ஒரு பர்சன், நான் வந்து என்ன மாதிரி ஒரு கேரக்டர்னு எனக்கு அப்போ தான் கொஞ்சமாக தெரிய வந்தது, ஓகேவா? ஸோ அப்போது நான் அந்த சீரீஸ் உட்காந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி வந்து டமன்ட்ரைஸாக இருந்தது கேஸ். ஓகே, நம்ம வந்து இப்படி தான் போல், ஓகே, நம்ம இந்த மாதிரி ஒரு பர்சன் தான் போல் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணது. ஸோ அது ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தது. ஸோ அதுதான் உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க, இது பிக் 2026 ப்ரோ, இப்போ வந்து நீங்கள் இது மாதிரிலாம் பேசினு இருக்கீங்கன்னு அப்படிலாம் கேட்காதீங்க, ஓகேவா? ஸோ வாழ்க்கை வந்து சில விஷயங்களை சில பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவில் அது வந்து கற்றுக் கொடுக்கும், ஓகேவா? ஸோ வந்து எனக்கு வந்து இந்த வந்து ஷோ பார்த்து தான் வந்து நான் வந்து சில விஷயம்லாம் கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான், ஓகே? செகண்ட் சீன் பார்த்துருக்கீங்கன்னா, நம்மளோட கதாநாயகி கிட்ட வந்து ஒருத்தர் வந்து கேட்பான் நம்ம அது பண்ணலான்னு. பட் நம்ம கதாநாயகிக்கு அதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. பட் அவன் வந்து பிளாக்மெயிலாக பண்ணுவான், நம்ம இப்போ பண்ணலன்னா நான் வந்து உன்னோட விஷயத்தை எல்லாருக்கிட்ட சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம கதாநாயகியும் இல்லை முடியாது தான். ஸோ வந்து எவ்வளோ பண்ணி பார்த்தாங்க. பட்டு கடைசியில் வந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவங்க அந்த இடத்துல ஆக்சுவலாக சொல்லுவாங்க. அந்த ஒரு சீன்ஸை பார்த்துட்ட பேர் தாங்க. ஸோ என்னோட இதுவே அந்த கம்ப்ளீட்டாக மாறிச்சு, ஓகேவா? ஸோ நான் அந்த கிளிப்பை மட்டும் நான் போடுறேன். Fine. Do it. I don't
எல்லாமே வந்து இந்த உடம்புக்காக தானடா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கிவ் அப் பண்ணுவாங்கள்ல. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு 17 வயசில் நான் அதை பார்க்கும்போது நான் அப்படியே தான் ஸோ நான் அதை வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு ஆக்சுவலாக எனக்கே தெரியல. ஓகேவா, ஐம் ஜஸ்ட் நான் இப்படி தான் ஒரு 17-18 வயசு பையனா நான் அதெல்லாம் பார்க்கும்போது என்னோடய மண்டையில் வந்து நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக ஓடிச்சு கைஸ். ஸோ இந்த சுற்றி இருக்க இந்த சொசைட்டி வந்து அப்படி தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா, இல்லை நம்ம வந்து வளர்ந்த விதமே தப்பா, இல்லை நம்ம பார்க்குற விதமே தப்பா, அது மாதிரி எனக்கு நிறைய தாட்ஸ் கைஸ். ஆப்போசிட்டில் இருக்க ஜெண்டரோட ஃபீலிங்ஸை வந்து மதிக்காமல் அப்படி பண்ணுறது கைஸ் எனக்கு எக்கச்சக்கமான இது வந்தது கைஸ். அப்போது ஓகேவா, நான் அதை வந்து எல்லாத்தையுமே வந்து என்னால் வந்து வெளியில் வந்து ஆக்சுவலாக சொல்லிட முடியாது. ஓகேவா, அண்ட் வந்து எனக்கு சிலதுக்கெலாம் வந்து பதில் ஆக்சுவலாக கிடைக்கல. அண்ட் அது வந்து கடைசியில் வந்து கிடைக்குமானும் எனக்கு ஆக்சுவலாக தெரியல. இன்ஸ்டாகிராமில் நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் இதை பாருங்கள், உங்களோட பர்ஸ்பெக்டிவ் மாறும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 400 பேர் ஆக்சுவலாக லைக் போட்டிருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம், ஸோ வந்து நம்மளை மாதிரி தான் அந்த பர்ஸ்பெக்டிவில் தான் மற்றவங்களும் வந்து ஆக்சுவலாக அந்த ஷோ பார்த்துருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த 400 பேர் ஆக்சுவலாக லைக் போட்டிருக்காங்கன்னு தான் ஆக்சுவலாக நான் ஃபீல் பண்ணுறேன் கைஸ். அந்த கமெண்ட் செக்ஷன்லையுமே நீங்கள் போய் பார்த்துக்கிங்கன்னா ஸோ எல்லாருமே வந்து ஆமாம் ப்ரோ என்னோடய வாழ்க்கையோட பர்ஸ்பெக்டிவும் மாறிடுச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் வேணால் போயிட்டு நீங்கள் செக் அவுட் கூட பண்ணி பார்க்கலாம். மற்ற கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ என்னோடய பர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சுன்னா அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. பட் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் ஸோ என்னோடய பர்ஸ்பெக்டிவ் மாறலை, பட் இந்த சீரீஸ் என்னை நிறைய சிந்திக்க வச்சுருக்குன்னு அப்படின்னு அவர் ஆக்சுவலாக சொல்லியிருப்பார். ஸோ நானுமே அப்படி தாங்க ஆக்சுவலாக ஃபீல் பண்ணுறேன். இந்த ஷோ எனக்கு மற்ற நிறைய விஷயங்களும் கற்றுக் கொடுத்துருக்கு கைஸ். அதெல்லாம் சொன்னால் ரொம்ப லாங்காக போய்டும் இந்த வீடியோ. ஓகேவா, ஸோ இந்த ஷோவில் மற்ற ஆக்சுவலாக ஃபீமேல் கேரக்டர்ஸ் பற்றியுமே இல்லை பேசியிருப்பாங்க. அதெல்லாம் பிரமாதமாக இருக்கும் கைஸ். ஸோ இந்த மொத்த ஷோவே பயங்கரமாக இருக்கும். ஒரு மஸ்ட் வாட்ச். பார்க்காதவங்க இப்போ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட பர்ஸ்பெக்டிவுமே மாறும்னு ஆக்சுவலாக நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ தான் பார்க்க போகிறீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டிங்கனாலும் உங்களோட பர்ஸ்பெக்டிவ் எதாவது மாறிச்சுதா இல்லையா அதெல்லாம் எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் நிறைய விஷயங்கள் பேசணுன்னு நான் ஆக்சுவலாக நினச்சேன் கைஸ். பட்டு அது இந்த சேனலில் பேசினா கரெக்டாக இருக்குமா இல்லைனா நான் பேசினா கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியாத அந்த ஒரு காரணத்தினால தான் நான் சரி வாணா இதோட முடிச்சுக்கலாம் ஆனால் நான் இதோட ஃபீல் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ போட்டதுக்கான காரணம் ஒன்றே ஒன்றாங்க. ஸோ யாராவது பார்த்து அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் மாறினா எனக்கு அதில் ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். ஓகேவா, நான் இந்த வீடியோக்கு லைக்கு கமெண்ட்டால் அதை கேட்க போகிறதில்ல. ஜஸ்ட் வாட்ச் திஸ் ஷோ, அவ்வளோதான். போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள் அந்த ஷோவை. அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.